வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 13. இரவு 9 மணிக்கு சந்தானம் சாப்பிட உட்கார்ந்தபோது என்றுமில்லாதபடி பாக்கிருதி அவனிடம் பேச்சு கொடுத்தாள். சந்தானம், நீ என்ன நினைப்பியோ என்ன சொல்லுவியோ பயமாக தான் இருக்கு, இருந்தாலும் கேட்கிறேன் என்று ஆரம்பித்தாள். தயக்கமில்லாமல் கேளுங்க மாமி. இப்போ சீதாவை பற்றிய கவலை எனக்கு இல்லை. 1 மாதத்திலோ 2 மாதத்திலோ அவள் கழுத்திலே தாலி ஏறிடும். இந்த ஜானா தான் என் மனசிலே முள்ளாக இருக்கிறாள். என்ன செய்கிறது என்றே புரியவில்லை. அவளுக்கும் தான் கல்யாணமாக போகிறதே. அவளே ஒரு பிள்ளையை தேடி கொண்டு விட்டாளே, அதுதான் பயமாக இருக்குது. ராஜாவுக்கு நல்ல நடத்தை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஏன், உனக்கு தெரியாதா? எனக்கு எவ்வளோ தெரியும் என்றான் சந்தானம் சாப்பிட்டு கொண்டே. என்கிட்ட சொல்ல மாட்டியா? ரகுபதியை பற்றி நான் சொல்லி அனுபவிச்சது போதாதா மாமி? பாகிருதி வெகுண்டாள். ஆனால் சந்தானம் உண்மையை தானே சொல்லுகிறான். தன் கோபத்தை அடக்கி கொண்டே, அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேனே. இந்த ராஜா எப்படிப்பட்டவன் என்று பாகிருதி கேட்டாள். கோதண்டராமனிடம் அந்தரங்க காரியாசியாக இருந்தவன். ஆனால் அதனாலேயே முதலாளியின் குணம் இருக்கும்னு சொல்லக்கூடாது. ராஜாவை நினைச்சாலே எனக்கு என்னமோ பிடிக்கவில்லை. இவ்வளவுக்கும் அவனை பற்றி ஜானா சொல்லிதான் எனக்கே கொஞ்சம் தெரியும். நான் தான் திருந்தி விட்டதாக அவளிடம் சொல்லியிருக்கிறானாம். என்கிட்டையும் அப்படி தான் ஜானா சொன்னாள். ராஜாவின் அம்மாவுக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பமில்லையாம். சந்தானம் ஆச்சரியத்துடன் பாகிருதியை பார்த்தான். அப்படியா? அதிசயமாக இருக்கே. தன் பிள்ளை திருந்துவான் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இல்லை போலிருக்கு. பொண்டாட்டி என்கிற கால் கட்டு வந்தாலும் அவன் தன் சுபாவப்படிதான் இருப்பான்னு அவள் நினைக்கிறாள். இதெல்லாம் யார் சொன்னா? ஜானா தான். அவளுக்கு யார் சொன்னா? ராஜாவின் அம்மா தான். அப்போது இந்த கல்யாணம் வேண்டாம்னு தான் எல்லோர் மனசுலையும் இருக்குது. ஆனால் ஜானா அதையும் வெட்ட வெளிச்சமாக சொல்ல மாட்டேன் என்கிறாள். ஒருவேளை நீ சொன்னால் அவள் கேட்டாலும் கேட்கலாம். உன் பேரிலே அவளுக்கு ரொம்ப மதிப்பு இருக்குது. சாப்பிட்டு விட்டு எழுந்திருக்கையில் சந்தானம் நிறுத்தி நிதானமாக பாகிருதியை பார்த்து கூறினான். மாமி, ராஜாவை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துவிட்டால் உங்கள் மாப்பிள்ளையே நீங்கள் பார்க்குற போதெல்லாம் நான் சொன்னது தான் நினைவுக்கு வரும். அப்போது உங்கள் மனசு வேதனைப்படும். பரவாயில்லை, சொல்லு, என்னை மன்னித்து விடுங்கள். சந்தானம் கை கழுவ சென்றான். அவன் திரும்பி வருகையில் மீண்டும் ஏதோ கேட்க வேண்டும் போல் பாகிருதிக்கு தோன்றியது. ஆனால் அவனுடைய முகபாவனையை கண்டதுமே தன் எண்ணத்தை அவள் கைவிட்டு விட்டாள். சந்தானத்தின் மனதில் கேவலம் 2 ரூபாய் சாமரனை புகைந்து கொண்டிருப்பது அவளுக்கு எப்படி தெரியும்? மறுநாளிலிருந்து தினமும் அகிலாவும் சந்தானமாக பழைய கணக்குகளை எல்லாம் சோதனை செய்ய போகிறார்கள் என்பதையும் எப்படி அறிவாள்? ராஜா கொழும்புக்கு போவதாக சொல்லி வெளியேறியவன்தான். 8 நாட்களாக அவனிடமிருந்து எந்த தகவலும் வரவில்லை. அவன் சிலோனுக்கே போயிருக்க மாட்டான் என்ற அகிலா ரவி பதில் சொல்வதற்குள் டெலிஃபோனை எடுத்தாள். என்ன செய்ய போகிறாய் அகிலா என்று கேட்டான் சந்தானம். ஏர்லைன்ஸுக்கு ஃபோன் பண்ணினால் விஷயம் புரியாது என்றாள் அவள். கொஞ்சம் பொறு, நீங்கள் 2 பேருமா இரும்பை பெட்டியை தேடியாகிவிட்டது இல்லையா என்று கேட்டான் சந்தானம். ஆமாம், அப்பா அதில் எவ்வளவு வைத்திருந்தார்னு கூட எங்களுக்கு தெரியாது என்ற ரவி உயிலிலையும் தொகையை அவர் குறிப்பிடவில்லை என்றான். திடீரென்று அப்பா ஆஸ்பத்திரியிலே கிடக்கும்போது நானும் அம்மாவும் அங்கே இருக்கிற சமயத்திலே ராஜா இங்கே வந்திருக்கிறான். ஆனால் இன்னை வரையில் எதற்கு வந்திருந்தான்னு தெரியாது என்று அகிலா பழைய சம்பவத்தை நினைத்தவளாக சொன்னாள். அதை பற்றி அப்புறமாக தீர விசாரிக்கலாம் என்ற சந்தானம், இப்போது நாம் பேங்க் ஏஜென்ட்டை உடனடியாக போய் பார்த்தாகணும் என்றான். மூவரும் கிளம்பினார்கள். பேங்கின் கணக்குப்படி இறந்து போன அன்று கோதண்டராமன் 2 செக்குகளை கையெழுத்திட்டிருந்திருக்கிறார். 8,50,000 வருமான வரி அக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு செக்கை எப்போதும் பணம் வாங்க வரும் ராஜாதான் 1,30,000 ரூபாய்க்கு மாற்றி ரொக்கமாக எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். பேங்க் திறந்த உடனேயே 8 மணிக்கு அவன் பணத்தை வாங்கியிருக்கிறான். அப்போது கோதண்டராமன் மரணத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. யாருடைய பேருக்கும் அவன் அந்த பணத்தால் வெளியூர்களுக்கு அனுப்ப டிராஃப்ட்டுகளும் வாங்கவில்லை. கோதண்டராமனின் பெயருக்கு பாக்கி இருக்கும் தொகை 62,000. பாகிருதிக்கு சேர வேண்டிய 50,000 போனால் ரவிக்கு மிஞ்சுவது 12,000.
கண்ணிலே நல்லா மிளகாய் தூவி இருக்கிறான் என்ற அகிலா பேங்கில் இருந்தவாறே ஏர்லைன்ஸுக்கு போன் செய்தாள். ராஜாங்கம் என்ற பெயரிலோ ராஜா என்ற பெயரிலோ யாரும் கடந்த 10 நாட்களில் இலங்கைக்கு செல்லவில்லை என்ற தகவல் தான் கிடைத்தது. ரவிக்கு மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியவில்லை. 1.5 லட்சத்துக்கு மேலாக ராஜா களவாடி இருக்கிறான் என்று நிதர்சனமாக தெரிவதால் எப்படி அவனை கண்டுபிடித்து பணத்தை மீட்பது என்று அவன் யோசித்தான். போலீஸிலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் என்றாள் அகிலா. அதுதான் சரி. எவ்வளோ சீக்கிரம் அவன் பிடிபடுகிறானோ அவ்வளோவுக்கு நல்லது. பணத்தை முழுதும் அவன் கண்ணா பின்னா என்று செலவழித்தப்பே நாள் கிடைத்தாலும் பணம் கிடைக்காதே என்றான் சந்தானம். நாம் அவசரப்படக்கூடாது. அவன் எப்படியும் மெட்ராஸுக்கு வந்தாகணும் என்றான் ரவி. எதற்கு? அகிலா ஜானாவின் பின்னாலேயே சுற்றி இருக்கிறான். அவளை அழைத்து கொண்டு போக வந்துதானே தீரணும். உனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கான்னா? ராஜாவாவது மெட்ராஸ் வர்றதாவது தலை காட்ட மாட்டான். போலீஸிலே கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு தான் வீட்டுக்கு போகணும். அவர்கள் ஆமை வேகத்தில் நகர்வார்கள் என்ற ரவி வேறு வழி இல்லையா சந்தானம் என்று கேட்டான். அகிலா சொல்கிறபடி செய்வோம். அன்றே போலீஸில் புகார் செய்தார்கள். அன்று இரவு திருவான்மியூரில் சோதனை நடந்தது. 5 ரூபாயும் 10 ரூபாயுமாக சுமார் 2000 கைப்பற்றப்பட்டது. சீலோன் போகிறேன் என்று போன ராஜா இன்னும் திரும்பி வரவில்லை என்று லட்சுமி அம்மாள் போலீஸிடம் தெரிவித்தாள். மறுநாளே எல்லா தினசரிகளிலும் ராஜா செய்த மோசடி வெளியாகியது. அதை ஜானாவும் படித்தாள். ஆந்திராவில் ஒரு சிற்றூரில் இருந்த ராஜாவும் செய்தியை படித்தான். மறுநாளே அவன் வாங்கியிருந்த மோட்டார் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஓடியது. நாட்கள் ராஜாவை பொறுத்தவரையில் ஆமை போல நகர்ந்தன. ஒரு ஊரிலும் ஒரு இரவை கூட கழிக்கவில்லை. தமிழ்நாட்டின் எல்லைக்குள் போவதற்கு அவன் பயந்தான். குண்டூர், அனந்தபூர், பெல்லாரி என்று எத்தனையோ ஊர்களில் வட இந்தியனைப் போல ஷெர்வானியில் காட்சியளித்தான். முகத்தில் சிறு தாடியும் கருப்பு கண்ணாடியும் அவனுடைய அடையாளங்களை ஒருவாறு மறைத்தன. அவனுடைய சரளமான பேசும் சுபாவமும் அமெரிக்காக நடந்து கொண்ட தன்மையும் யாருடைய மனத்திலும் எந்த விதமான சந்தேகத்தையும் உண்டாக்கவில்லை. ரவி போலீஸாரிடம் புகார் செய்ய மாட்டான் என்று அவன் நினைத்தது அவனது திட்டத்தின் முதல் தோல்வியோ என்று கூட எண்ணினான். ஆனால் நாள் செல்ல செல்ல அவனை பற்றி வெளியான செய்தி கால வெள்ளத்தில் அமிழ்ந்து போக புது துணிவும் தைரியமும் அவன் உள்ளத்தில் பிறக்கலாயின. வீட்டில் புகுந்து போலீஸார் அம்மாவுக்காக வைத்து விட்டு வந்த ரொக்கத்தை கைப்பற்றி விட்டார்கள் என்று அறிந்த பின் ஒரு சின்னஞ்சிறு ஊரிலிருந்து தாயாருக்கு 100 ரூபாய் அனுப்பினான். அவன் தன் பெயரை கூட அப்போது வெளியிடவில்லை. 2 மாதங்கள். இந்த 2 மாதங்கள் ராஜாவுக்கு 2 யுகங்கள் போல தோன்றினாலும் அல்லும் பகலும் அவன் மனம் தாயாரை பற்றியும் ஜானாவை பற்றியுமே எண்ணி எண்ணி அலைந்து கொண்டிருந்தது. தினம் தினம் சென்னையிலிருந்து வெளியாகும் எல்லா தினசரிகளையும் வாங்கி பார்த்தான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாயின. போலீஸாரின் ஆரம்ப ஆர்வம் குறைந்து விட்டது என்று அவனே தன்னுள் கூறிக்கொண்டான். இருந்தாலும் உடனடியாக சென்னைக்கு செல்ல அவனுக்கு போதிய துணிவு வரவில்லை. அவன் போலீஸாரின் பிடியில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க ஒரே ஒரு வழிதான் இருப்பதாக தோன்றியது. எவளை பற்றி அவன் தினம் தினம் நினைத்து மனம் உருகிறானோ அவள், அந்த ஜானா ஒருத்தி தான் அவனை காப்பாற்ற முடியும். அவளை எப்படி சந்திப்பது? சந்தித்து விட்டால் அவள் எப்படி முரண்டினாலும் அவளை தன் வயசப்படுத்தி விடலாம். இருவருக்கும் கல்யாணம் ஆகிவிட்டால் ரவி கண்டிப்பாக சீதாவை உத்தேசித்தாவது கேஸை வாபஸ் பெறுவான். அவனிடமிருந்து வேறு வழியில் பணத்தை திரும்ப பெற எண்ணுவான். சீதாவை மனம் செய்து கொள்கிறவன் ஒரு நாளும் அவளுடைய தங்கையின் கணவன் ஒரு மோசடிக்காரன், திருடன் என்று சமூகம் தூற்ற இடம் கொடுக்க மாட்டான். பம்பாயின் 40 லட்சம் பேர்களில் ராஜாவை யாரும் கவனிக்கவில்லை. அவனுடைய ஹிந்தியை கேட்டவர்கள் யாருமே அவனை ஒரு தமிழன் என்று சந்தேகிக்கவே முடியாது போயிற்று. மேலும் பம்பாயிலும் அவன் ஒரே இடத்தில் பல நாட்கள் சேர்ந்திருக்கவில்லை. ஒவ்வொரு பகுதியிலுமாக தள்ளி கொண்டே போனான். அவன் துணிந்து பகலிலும் திரிய வேறு ஒரு காரணமும் இருந்தது. அவனுடைய போட்டோ ஒன்று கூட வீட்டில் இல்லை. கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறவர்கள்
படங்கள் கூட கடைசி வருட விழாவின் போது அவன் போட்டோவில் உட்கார இல்லாமல் போய்விட்டது. போலீசார் போட்டோவை வைத்துக்கொண்டு அவனை தேடுவது என்பது இயலாத காரியம். இலங்கை செல்ல எடுத்துக்கொண்ட போட்டோ அவனிடம்தான் இருந்தது. அவன் மனதில் திட்டம் உருவாகியது. இன்னும் 1 மாதம் இப்படியே அவன் பல ஊர்களில் திரிந்துவிட்டு சாயங்கால வேளையில் சென்னையை அடைய வேண்டும். ஜானாவை சந்தித்து அவசியம் ஏற்பட்டால் அவளை பலாத்காரமாகவே காரில் ஏற்றிக்கொண்டு மறுகணமே சென்னையை விட்டு அவன் கிளம்பிவிட வேண்டும். அப்படி ஜானா கிடைக்காமல் போனால் இலங்கைக்கு செல்ல பாஸ்போர்ட் கையிலே இருக்கிறது. நல்ல வேளையாக அவன் போயிட்டு இருந்த பணத்தை எல்லாம் சென்னையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னமே எடுத்தாகிவிட்டது. வேறு பெயரில் பம்பாயில் அப்பணம் பரவி கிடைக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் அவசியத்துக்கேற்ப அவன் வாங்கி கொள்ளலாம். நாட்கள் நகர்ந்தன. ராஜாவின் துணிவு அதிகரித்து கொண்டே வந்தது. ஜானா மனைவியாக வந்துவிட்டால் அவளே ரவியின் காலில் விழுந்து கணவனுக்காக கதறுவாள். சிறைக்கு செல்லாமல் இருக்க அவளுடைய மஞ்சள் கயிறு ஒன்றே போதும். ராஜா ரவியை நன்றாக அறிவான். என்னதான் ராஜாவை அவன் வெறுப்பது உண்மை என்றாலும் பழி வாங்குகிற எண்ணமோ ராஜாவை சிறைக்குள் தள்ளிவிட வேண்டும் என்ற ஆத்திரமோ அவனிடம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் சீதா தன் தங்கைக்காக வேண்டியதாவது ரவியிடம் மன்றாட மாட்டாளா? ராஜாவின் சிந்தனையில் என்னென்னவோ எண்ணங்கள் உதயமாகி திட்டங்கள் பிறந்தன. ஜானாக்கும் அவனுக்கும் கல்யாணமாகிவிட்டால் இருவருமே வடநாட்டுக்கு ஓடிவிடுவார்கள். ஏதோ ஒரு ஊரில் தம்பதியாக வாழ்வார்கள். காலம் அவன் செய்துள்ள மோசடியை மறக்கும். அவன் 2 வருஷங்களோ 3 வருஷங்களோ பயத்துடன் வாழ்ந்தாலும் அப்புறம் நிம்மதி கண்டிப்பாக உண்டாகும். அந்த நிம்மதியை அவனுக்கு அளிக்கக்கூடியவள், அவன் சிறைக்கு செல்லாமல் இருக்க உதவக்கூடியவள் ஒருத்திதான். அந்த ஒருத்திதான் அவனுக்கு புது வாழ்வு அளிக்க முடியும். அவள்தான் ஜானா. சந்தானத்தின் உதவியுடன் ரவியும் அகிலாவும் கோதண்டராமன் கம்பெனியின் கணக்குகளை எல்லாம் ஆதியோடு அந்தமாக பரிசீலனை செய்து பார்த்தார்கள். 1,30,000 ரூபாவை தவிர வேறு ஏதும் களவாடப்படவில்லை என்று முடிவுக்கு தான் அவர்களால் வர முடிந்தது. அகிலாவின் விடாமுயற்சியை கண்டு சந்தானம் அசந்து போனான். அன்று மாலை சீமாட்சியை சரமறையாக கேள்விகளால் துளைத்தும் அவன் எதற்கும் அசையாமல் முதலாக கூறின பதிலையே சாதித்தான். போலீஸில் புகார் செய்வதாக பயமுறுத்தியும் அவன் தளரவில்லை. சீமாட்சி, இரும்பு பெட்டியிலே எத்தனை ரூபாய் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ இருந்திருக்கிறது என்று மட்டும் உயிலிலிருந்து தெரிகிறது. ராஜா அதை எடுத்திருக்கிறான் என்றும் எங்களால் ஊகிக்க முடிகிறது. நீ உனக்கு தெரிந்ததை சொன்னால் உனக்கு தான் நல்லது என்றான் சந்தானம். அதுதான் நான் சொன்னேனே, எனக்கு தெரிந்ததையெல்லாம். போலீஸில் எப்படி கேட்பார்கள் தெரியுமா? நகக்கண்ணிலே ஊசி ஏற்றுவார்கள். முழங்காலுக்கு கீழே வெளியே காயம் தெரியாமல் அடிப்பார்கள் என்றான் சந்தானம். நீங்கள் என்னை பயமுறுத்துகிறீர்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது. கோதண்டராமன் உயிரோடு இருந்த வரைக்கும் ராஜாவால் பணம் எடுத்திருக்க முடியாது என்ற சந்தானம் அவர் செத்து போன பிறகும் அந்த அறைக்குள் யாருக்கும் தெரியாமல் நுழைய சந்தர்ப்பம் இருந்திருக்க முடியாது. ஆகையால் அவன் அன்னைக்கு ராத்திரி வந்ததே இந்த பணத்தை எடுக்கதான் என்று கூறி வைத்து விழி எடுக்காமல் சீமாச்சுவை கூர்ந்து நோக்கினான். அப்படியா? ரொம்ப நல்லா துப்பு துளக்குகிறீர்களே. சீமாச்சு சிரித்தான். உனக்கு அதிலே என்ன பங்கு கிடைத்தது? 20 வருஷங்களாக இந்த வீட்டிலே மாடு மாறி உழைச்சதற்கு திருட்டு பட்டம் தான் மிச்சம் என்று சீமாச்சு மெதுவாக நகர்ந்தான். திடீரென்று, அப்போ உன் ரங்கு பெட்டியில் ஏது நோட்டா பணம் யார் கொடுத்தார்கள் என்ற சந்தானம் கேட்டு பதிலுக்கு காத்திருந்தான். சீமாட்சி திரும்பி பார்த்து சிரித்தான். எனக்கு ட்ரங்கு பெட்டியே கிடையாது சார். சந்தானத்தின் முகம் கருத்து எதிர்பாராமல் ஒரு கேள்வியை உதிர்த்தால் சீமாட்சி திடுகிட்டு போய் உளறி விடுவான் என்று எதிர்பார்த்த அவன் ஏமாந்துதான் போனான். நெஞ்சை அறுத்தாலும் அவன் சொல்ல மாட்டான் என்ற அகிலா, சீமாட்சி, இன்னையிலிருந்து உனக்கு இங்கே வேலை இல்லை என்றாள். இந்த புண்ணியத்தை நீங்கள் கட்டி கொள்கிறீர்களா? ரொம்ப சந்தோஷம். தம்பி மாதிரி அவர் பெரியவர் என்னை வச்சு காப்பாற்றினார். இப்போது நீங்கள் போக சொல்கிறீர்கள். என்ன செய்கிறது? தலைவிதி. போகிறேன். அவன் தலை மறைந்ததும், அகிலா பாவம், அவன் பேரில் அனாவசியமாக சந்தேகப்பட்டு இப்போ வீட்டை விட்டும் துரத்தி விட்டாய் என்றான் ரவி. உனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணா. மனசில் எப்போ இரக்கமும் பச்சதாபமும் இருக்கணும்னு உனக்கு சொல்லி தந்தாலும் வராது என்றாள் அகிலா. அத்தியாயம் 14. அகிலா தன் சகோதரன் ரவியிடம் இனி ராஜாவின் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி விவரித்தாள். ட்ரங்கு பெட்டி கூட இல்லாத ஆளை ஒரு பக்கத்தில் வெளியேற்றிவிட்டு இன்னொரு பக்கத்திலே சிஐடியை விட்டு பின்தொடர சொன்னால் எல்லா குட்டும் வெளியே வரும். எத்தனை நாளைக்கு கையில் இருக்கிற பணத்தை வெளியே எடுக்க முடியாமல் சீமாச்சுவால் இருக்க முடியறதுன்னு தான்
பார்ப்போமே. இந்த மாதிரி நெஞ்செழுத்துக்காரன்களை கையும் களவுமாக பிடிச்சாதான் உண்டு. சந்தானம் அகிலாவின் ஏற்பாட்டை முழுவதும் ஆமோதித்தான். 3வது நாள் மாயவரத்தில் சீமாச்சுவை பணத்துடன் கைது செய்து சென்னைக்கு இழுத்து வந்தார்கள். இனி தப்ப வழி கிடையாது என்ற அவன் தனக்கு தெரிந்ததையெல்லாம் கூறிவிட்டு ரிமாண்டில் அழுது கொண்டிருந்தான். ஜாமீனில் வெளியே வர அவனுக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? ராஜா பிடிபடும் வரையில் காத்திருக்க வேண்டிய கதி ஏற்பட்டது அவனுக்கு. நாட்கள் சென்றன. ஒரு வாரம் கம்பெனி கணக்குகளையே தீர்த்தாகிவிட்டது. ரவி சோர்வடைந்து போனான். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாயை கோதண்டராமன் அவனுக்கு என்று எழுதி வைத்திருந்த போதிலும் ராஜா மோசடி செய்த பின் 12,000 தான் மிஞ்சியிருந்தது. என்னதான் அகிலாவின் 1 லட்சமும் அம்மாவின் 50,000 அப்படியே இருந்தாலும் அவற்றில் தனக்கு யாதொரு உரிமையும் கிடையாது என்று அவன் எண்ணினான். திடீரென்று தான் ஒரு ஏழையாகிவிட்டதாக எண்ணம் உண்டாகியது அவன் மனதில். பங்களா அவன் பேரில் இருந்தாலும் அதை விற்க முடியாது. பேங்கில் பணம் நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே வருகிறது. இத்தனை நாட்கள் வரையில் சரித்திர ஆராய்ச்சியிலேயே தன் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தவன் வயிற்று பிழைப்புக்காக ஒரு வேலையில் சேர்ந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை பிறந்துவிட்டது. ரவி பணத்தின் மீது மோகம் கொள்ளாதவனே ஆனாலும் பணம் இல்லாத போது அதன் அவசியத்தை உணர்ந்தான். 10,000 ரூபாய் எத்தனை நாட்களுக்கு வரும்? அண்ணா, நானும் தான் ஒரு வாரமாக பார்க்கிறேன். நீ என்னமோ உன்மத்தம் பிடித்தவன் மாதிரி ஆகிவிட்ட. இப்போ என்ன ஆயிடுத்து? அப்பா எப்படி சம்பாதிச்சு வச்ச பணமோ உனக்கு அது தக்கவில்லை. எனக்கு எதற்கு 1 லட்சம்? அதிலே பாதியை நீ உன் விருப்பத்துக்கு செலவு செய்து கொள். அம்மாவுக்கு வருகிற வட்டி பணமே அவள் வயிற்றுக்கு ஏராளம். இவ்வளோ பெரிய பங்களா நம்ம 3 பேருக்கு எதுக்கு? மாடியை வாடகைக்கு விட்டாலே 400 ரூபாயை கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பார்கள். நீ சுலபமாக சொல்லிவிட்டே அகிலா. பின்ன எப்படி சொல்லணும் என்கிற? அந்த ராஜா மோசடி செய்தாச்சு. போலீஸில் சொல்லி 1 மாதம் ஆச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அவர்களும் எழுதுகிறார்கள். இன்னமே அவனை எப்போ பிடிச்சு எத்தனை ரூபாயை மீட்கப் போகிறோம்? எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் சொல்கிறபடி கேளு. நான் என் கையாலேயே உழைச்சி சம்பாதித்து கொள்கிறேன். அது நல்ல ஐடியா தான். 33 வயசுக்கு அப்புறம் ஞானோதயம் வர்றது நல்லது தான். ஆனால் நீ எந்த வேலையில் சேருவாய்? நீ ஹிஸ்ட்ரி லெக்சரர் வேலைக்கு தான் லாய்க்கு. ஆனால் யார் தருவார்கள் இந்த வயசுக்கு மேலே? அம்மா என்ன சொல்கிறாள்? என்ன சொல்லுவாள்? நான் இப்போ கத்துறேனே, அதே தான் அவளும் கத்துவாள். ரவி எழுந்தான். ராஜாவை பிடிக்கிற வரைக்கும் என்னாலே எதிலும் ஈடுபட முடியாது. அகிலாவும் ராவும் பகலுமா எனக்கு இது ஒன்று தான் மனசை வாட்டுறது. பணம் பறி போனதை கூட பெருசாக நினைக்கல. ஆனால் என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டானே என்பதை நினைக்கிற போது தான் ஆத்திரமும் கோபமும் வருது. கோபம் வந்து என்ன பிரயோஜனம்? போலீஸ் தான் பாவம். என்ன செய்வார்கள்? ராஜாவை பற்றி ஒரு ரெக்கார்டு கூட இல்லை அவர்களிடம். ஒரு ஃபோட்டோவாவது கிடைக்கிறதா? அப்படியே அவர்கள் பிடித்தாலும் ராஜா பணத்தை கொடுத்து விடுவானா? எல்லாம் செலவிழந்து போச்சு என்பான். 6 மாதமோ 1 வருஷமோ உள்ளே இருந்து விட்டு அப்புறம் ஒழிச்சு வச்ச பணத்தை தலைக்கால் தெரியாமல் செலவு செய்வான். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கேட்டால் இன்னுமே உன்னையே நீ கொடுக்கப்படாதுன்னு தான் என்பதற்காக தான். இன்னுமே நான் கல்யாணம் பண்ணி கொள்றதுல அர்த்தம் இல்லைன்னு எனக்கு தோன்றது. பாகிரதி அம்மாளிடம் அவளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து விட்டு சீதாவை நல்ல இடமாக பார்த்து கொடுங்கள்னு சொல்லிட வேண்டியது தான். அன்னைக்கு நீ செய்த முடிவும் அவசரமான முடிவு. இப்போதும் அவசரமாக முடிவு செய்கிறாய் என்றால் அகிலா. இல்லை அகிலா, அன்னைக்கு நான் பணக்காரன். என் பணம் அவளுக்கு சகல சௌகரியங்களையும் கொடுக்கும்னு நினச்சி தான் சீதாவை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். இன்றைக்கி நான் ஏழை. என்கிட்ட என்ன இருக்குது இப்போது? இதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல தயாராக இல்லை. உன் இஷ்டத்துக்கு செய். ஆனால் பணம் போச்சேன்னு ராவும் பகலும் விரும்பி உசிரை விடாதே. 10 நாட்களாக ரவி தன்னிலேயே புழங்கி கிடந்தான். தினம் ராஜா பிடிபட்டு விடுவான் என்ற கண்ட கனவுகள் பொய்த்தன. அகிலாவின் யோசனைகளை ஏற்க மனம் மறுத்தது. இனி என்ன செய்வான் அவன்? எத்தனையோ தலைச்சிறந்த சரித்திர பேராசிரியர்களே அவனுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சர்வ கலாசாலையில் அவர்களுடைய உதவியால் ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டியதுதான். வேலை எப்போது கிடைக்கும் வரையில் அவன் சமாளித்து கொள்வான். அவனே இப்படி நிற்கதியாக நிற்கும் போது சீதாவை கல்யாணம் செய்து கொள்வது அறிவீனம்தான். அகிலா கூறுவது போல ராஜாவை கைது செய்தாலும் அவனிடமிருந்து பணம் கிடைக்குமா? அது கிடைத்தாலொழிய அவன் சீதாவை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான்.
பாகீரதி அம்மாளிடம் நேரிலே விஷயத்தை விலக்கி கூறிவிடுவதுதான் சிறந்தது என்று அவன் நினைத்தான். அதற்கு அவன் தன்னைத்தானே தயாரும் செய்து கொண்டான். பாகீரதியின் வீடு விரிச்சோடியது. வீட்டின் கலகலப்பும் குதூகலத்துக்கும் உயிர் நாடியாக இருக்கும் ஜானாவின் போக்கே கடந்த 1 மாத காலத்தில் மாறிவிட்டது. முதலாக ராஜாவை சந்தித்த போதும் அதன் பின் அடிக்கடி இருவருமாக பழகிய நாட்களிலும் அவனை பற்றிய நல்ல எண்ணங்களே அவளுடைய மனதில் ஊறியிருந்தன. அவனை பற்றி சந்தானம் அசுவாரஸ்யமாகவும் அதிருப்தியாகவும் பேசிய போதும் கூட அவளுக்கு சந்தானத்தின் மீது ஆத்திரம் தோன்றியதை தவிர ராஜாவின் மீது வெறுப்பு உண்டாகவில்லை. ஆனால் ராஜாவே தான் செய்திருக்கிற ஒரு குற்றங்களை அவளிடம் சொல்லி திருந்து விடுவாகவும் வாக்களித்த போது அவன் மீது அவள் கொண்டிருக்கும் அன்பு அவனை மன்னித்து விட்டது. அவன் நல்லவனாக யோக்கியவனாக மாறிவிடுவான். அவனை அம்மாதிரி மாற்றவும் தனக்கு திறமையும் சக்தியும் உண்டு என்று ஜானா எண்ணியிருந்தாள். லட்சுமி அம்மாள் அவளை தபால் ஆஃபீஸில் சந்தித்து புத்திமதி கூறிய பின் தான் மனதில் ஒரு தடுமாற்றம் பிடிக்கலாயிற்று. ஒரு தாயார் தன் பெற்ற பிள்ளை நாணயமில்லாதவன் அவனை விவாகம் செய்து கொள்கிற பெண் அவதிப்படுவாள் என்று எச்சரிக்கை செய்யும்போது ஜானாவின் மனம் தடுமாறாமல் எப்படி இருக்க முடியும்? இவ்வளவெல்லாம் ஆன பிறகும் கூட ராஜாவை அவளால் மறக்க முடியவில்லை. அவன் மனைவியாக வாய்த்துவிட்டால் அவன் கண்டிப்பாக மாறிவிடுவான் என்று அவள் நம்பினாள். ஆனால் கொழும்பு செல்லப் போகிறேன் என்று திடீரென்று அவன் தலைமறைவாக போனதும் அவனை பற்றிய செய்திகள் பத்திரிகைகள் வெளியானதும் அவளை சம்மட்டியால் அடித்து வீழ்த்தின. இனி ராஜாவுக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று அவளுடைய மனம் எண்ணியது. இருந்தும் கூட அவனை அவளால் மறக்க முடியவில்லை. அவன் செய்த மோசடியோ அவன் ஓடின ஓட்டமோ அவள் கண்முன் நின்று அடிக்கடி வதைத்தாலும் அவனுடைய புன்முறுவல் தவழும் உதடுகளையும் உயிரையே ஒளியாக வீசும் கண்களையும் அவளால் மறக்க முடியவில்லை. ஜானா தன்னுள் அழுது கொள்ள ஆரம்பித்தாள். அவளுடைய தினசரி வாழ்க்கையே இயந்திரம் போல சென்றது. வீட்டில் யாருடனும் அவள் அதிகம் பேசுவதில்லை. 1 முறைகள் சந்தானம் அவளை தேற்ற முயன்ற போது கூட அவள் அவனிடமிருந்து ஒதுங்கினாள். ராஜாவை தவிர வேறு எவருக்கும் இடம் அளித்திராத அவளுடைய பெண் மனத்தை யார்தான் தேற்ற முடியும்? ஒரு நாள் தபால் ஆஃபீஸிலிருந்து திரும்பியில் வழக்கமாக ராஜா சந்திக்கும் இடத்தை பார்த்தபோது அவனுடைய நினைவில் அவள் மனம் குமுறியது. லட்சக்கணக்கில் பணத்தை களவாடிய அவன் அவளையும் இழுத்து கொண்டு போயிருக்கக்கூடாதா என்று கூட அவள் ஏங்கினாள். அந்த ஏக்கமே திடீரென்று ஒரு யோசனையை உருவாக்கியது. தன் மனம் மீண்டும் மாறிவிடுமோ என்ற பயத்தில் அவள் அப்போதுதான் வந்த திருவான்மியூர் பஸ்ஸில் அவசரமாக ஓடி ஏறினாள். ராஜாவின் வீட்டு தேடி கண்டுபிடிக்க அதிக நேரம் ஆகவில்லை அவளுக்கு. லட்சுமி அம்மாள் திண்ணையில் உட்கார்ந்திருந்தாள். ஜானாவை கண்டதும் அவளுடைய கண்களில் நீர் மல்கியது. வா அம்மா ஜானா என்று அவள் ஜானாவை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றாள். அழுகை பீறிட்டு வந்தது ஜானாவுக்கு. மாமி, ஏதாவது தகவல் கிடைத்ததா? அவன் உசிரோடு தான் இருக்கான் ஜானா என்ற லட்சுமி அம்மாள் அடுத்த மாதம் வந்த மணியாடர்களை பற்றி மாதம் தவறாமல் வந்த மணியாடர்களை பற்றி சொன்னாள். அவனுக்கு அம்மா என்றால் உசிர். எங்கே இருந்தாலும் மறக்காமல் பணம் அனுப்புகிறான். எந்த ஊரிலிருந்து? இதுவரையில் 2 தடவை வந்திருக்கு. ஆனால் 2 ஊரிலிருந்து. அவன் இப்போ எங்கே இருக்கிறானோ அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். போலீஸார் பிடித்தால் என்று ஆரம்பித்த ஜானா வார்த்தையை முடிக்க பயந்தவள் போல நிறுத்தினாள். அவனை கண்டிப்பாக ஜெயிலில் தான் தள்ளுவார்கள். எனக்கு ரொம்ப நாட்களாகவே அவனை பற்றி இது விஷயமாக பயம்தான். எத்தனையோ சொல்லி பார்த்தேன். தலையில் அடிச்சுட்டேன். சுலபமாக எத்தனை சம்பாதிக்க முடியுமோ அத்தனையும் சீக்கிரத்தில் சம்பாதிச்சுட்டு அப்புறம் யாராமற நிம்மதியாக இருக்கலாம் அம்மா என்று என்னிடம் வாதாடுவான். ஒருத்தனை ஏமாற்றி இன்னொருத்தன் ரொம்ப நாள் வாழ முடியாதுன்னு நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவன் காதுகளில் ஏறினால்தானே. ஜானாவின் மனக்கண் முன்னால் ராஜா நின்றான். லட்சுமி அம்மாள் தொடர்ந்தாள். அவன் இப்போ பெரிய ஆபத்திலே சிக்கியாச்சு. உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணிவிட்டான். லட்சத்துக்கு மேலே மோசடி செய்திருக்கான்னு கேள்விப்பட்ட போது பிள்ளை என்கிற இரக்கம் கூட எனக்கு வரவே வரல. அவன் அகப்படாமல் இருக்கணும் என்கிற ஆசை கூட வரல. ஏன் தெரியுமா? ஜானா மௌனமாய் லட்சுமி அம்மாளை பார்த்தாள். சின்ன திருட்டிலே அவன் மாட்டிக்காமல் இருந்தான். அதுவே பெரிய திருட்டு நடத்த தூண்டிவிட்டது. இப்போ அவன் நாடெல்லாம் திரிந்து பணத்தை கண்டபடி வாரி இறைத்த பின் கையிலே பணம் இல்லாத நிலை வர்றபோது இன்னும் பெரிய திருட்டிலே இறங்கி விடுவான். அவனை யாரும் வாய் வார்த்தையாலே இனிமேல் திருத்த முடியாது. என் பிள்ளை முழு திருடன் ஆகிவிட்டான். அதனாலே அவனை பிடித்தால்தான், அவன் கொஞ்ச நாட்களுக்கு ஜெயிலிலே இருந்தால்தான்
திருந்துவான்னு எனக்கு தோன்றுது. ஒரு தாயார் தன் பிள்ளையை பற்றி இப்படி விபரீதமாக பேசுவதை கேட்க ஜானாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிள்ளை சிறைவாசத்தை அனுபவித்தால்தான் நல்லவனாக மாற முடியும் என்று நினைக்கிறாளே. அவர் ஜெயிலுக்கு போகக்கூடாது மாமி. பாவக்குழியிலிருந்து எழுந்திருக்க வேறு வழியே இல்லை. ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்தால் அப்புறம் திருந்தி விடுவார்னு என்ன நிச்சயம்? நிச்சயமில்லை தான். ஆனால் வேறு எதற்கு ஜெயிலுன்னு வச்சுருக்கா? 150 பேராவது திருந்தி விடுறான்னு எனக்கு தெரியும். அவர் என்றைக்காவது எப்போதாவது அம்மாவை பார்க்கணும் என்கிற பாசத்திலே ரகசியமாக வந்தால் எனக்கு சொல்லி அனுப்பிடுங்களா மாமி? எதுக்கு? நானே ரவியிடம் சொல்லி போலீஸ் கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறேன். அது நடக்கும்னு எனக்கு தோணலை. எது? கேஸை வாபஸ் வாங்கிற காரியம். எக்கச்சக்கமாக பணத்தை தேடியிருக்கிறான். இருந்தாலும் என் முயற்சியும் இருக்கட்டுமே. சிறிது நேரம் மௌனம் சாதித்த லட்சுமி அம்மாள், அன்னைக்கு உன்கிட்டே சொன்னது எப்படி பழிச்சிட்டுது பார்த்தியா? நல்ல வேலை நீ தப்பினாய் என்றாள். நான் தப்பி விட்டேன் என்கிற நினைவோ அதனால் ஒரு நிம்மதியோ எனக்கு இப்போ இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னால் ராஜாவை மறக்க முடியவில்லை. உன் துரதிர்ஷ்டம். அவன் சமூகத்தில் சேர்க்கப்படாத ஒரு ஆளாகிவிட்டான். ஜானா மெதுவாக எழுந்தாள். அவளுடைய சிவந்த முகத்தையும் கனத்த கண்களையும் லட்சுமி அம்மாளுக்கு அழுகை வந்தது. ஜானாவிடம் குங்குமத்தை நீட்டியவாறே அவள் சொன்னாள், நான் பகவானை பிரார்த்திப்பதெல்லாம் ராஜா சீக்கிரம் சிக்கிக்கொண்டு செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து வெளியே நல்லவனாக வர வேண்டும் என்பதுதான். நெருப்பு எல்லாவற்றையும் சுத்தி செய்கிறது. மனுஷனுடைய இருதயத்தை சுத்தி செய்கிற நெருப்பு தான் ஜெயில். 4 சுவர்களுக்கு நடுவே தன்னந்தனியே ராஜா தன்னைத்தானே அலசி பார்க்குற போது தான் அவனுக்கு தான் செய்திருக்கிற பாவ காரியம் விலகும். அப்போது தான் அவனுக்கு மனசும் மாறும். ஜானா வெளியே வந்தாள். லட்சுமி அம்மாளின் கருத்துக்களில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ராஜா எங்கே இனி மாறப்போகிறான்? ஆனால் இனிமேல் அவன் மாறினால் என்ன, மாறாமலே போனால்தான் என்ன? அவளுடைய மனச்சிறையிலிருந்து ராஜாவை அப்புறப்படுத்திவிட்டால் இனி அவனை பற்றிய சிந்தனையே அவளுள் எழாது. மனசு புலம்பியது. மனச்சிறையிலிருந்து ராஜா வெளியேற மறுப்பதையும் அது உணர்ந்தது. ஜானா வீட்டை அடைந்த போது மணி 8. சந்தானம் அவரின் அறையில் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்போதை போல உட்கார்ந்திருந்தான். கூடத்தில் சீதா தலை குடிந்த தலை நிமிராதவளாய் முழங்கால்களை கட்டி கொண்டு விசுமி கொண்டிருந்தாள். கமலா ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். அம்மாளின் அழுகை ஒளி கூட முழுதும் கேட்டது. ஜானாவின் மனநிலையில் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. கமலா, என்ன விஷயம்? அக்கா, என்ன நடந்தது? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? அம்மா, ஏன் அழறா? யார் என்ன சொன்னார்கள்? ஜானாவின் சரமாரியான கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல முன்வரவில்லை. கமலா, ஏண்டி ஊமை மாதிரி நிற்கிற? வீட்டில் என்ன நடந்தது? ஏன் இப்படி எல்லோரும் அழுதுன்னு கிடக்கிறீர்கள்? ரவி வந்துட்டு போனார் ஜானா என்றால் கமலா தாழ்ந்த குரலில். அக்காவை கல்யாணம் பண்ணி கொள்கிற நிலையிலே அவர் இல்லையாம். ராஜா அவருடைய பங்கு முழுவதையும் எடுத்துட்டு ஓடிவிட்டானாம். அவன் சிக்கி அவன்கிட்ட இருந்து பணமும் கிடைத்தால்தான் அக்காவுக்கு வாழ்வளிக்க முடியும்னு சொன்னார். ஆனால் அதில் அவருக்கு நம்பிக்கை இல்லையாம். ஒரு கணம் மின்சாரம் தாக்கியது போல் துடித்த ஜானா மறுகணமே தன்னைத்தானே சமாளித்து கொண்டாள். சீதாவின் 3வது நிச்சயதார்த்தமும் எப்படியாவது அவளுடைய இந்த கல்யாணம் தடையின்றி நடக்க வேண்டும். அதற்கு ராஜா அகப்பட்டு கொள்ள வேண்டும். சீதாவின் வாழ்வு ராஜா போலீசார் கையில் சிக்குவதை பொறுத்திருக்கிறது. தங்கைகளுக்காக ஏமாந்த சீதா கண்டிப்பாக வாழ வேண்டும். தங்கைகளுக்காக உயிரையே அர்ப்பணித்த சீதா, வாழ்க்கையில் 2 முறை ஏமாந்த சீதா கண்டிப்பாக வாழ வேண்டும். ரவியை போன்ற வரன் யாரும் கனவில் எதிர்பார்க்க முடியாத வரன். அந்த வரன் கை நழுவி போனால் சீதா உயிரோடு இருக்க மாட்டாள். ஜானா தன் துக்கத்தை மறந்தாள். அவளுடைய மனச்சிறையிலிருந்து ராஜா வெளியேறிவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. எப்படியாவது ராஜாவை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் அவளால் என்ன செய்ய முடியும்? போலீஸ் லாக்கா செய்ய முடியாததை அவள் எப்படி சாதிப்பாள்? சந்தானத்தின் உதவியை நாடினாலும் அவனால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியும்? ராஜா பிடிபட வேண்டும். அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதோ இல்லையோ, ஜானாவுக்கு அனாவசியம். களவாடிய பணத்தை மீட்டு
ரவியின் கையில் கொடுக்க வேண்டும். ரவி அதன் பின் சீதாவுக்கு வாழ்வளிக்க வேண்டும். ஜானா தன்னுள் பிதற்ற ஆரம்பித்தாள். ஆனால் அது பிதற்றல் என்று அவளுக்கு தோன்றவில்லை. அன்று இரவு முழுதும் உறங்காத ஜானா அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்தாள். அருகே நிச்சந்தியாக உறங்கிக் கொண்டிருக்கும் சீதாவை பார்த்தபோது மனம் விம்மியது. மனம் முடிந்து கிடந்த அவளை விவாகம் செய்து கொள்வதாக முன்வந்த ரவி இப்போது பின்வாங்கிவிட்டானே என்ற கோபம் வேறு ஜானாவின் உள்ளத்தில் எழுந்தது. ஜானா காலை கண்களை முடித்துவிட்டு வரவும் பால் டிப்போவிலிருந்து சந்தானம் திரும்பி வரவும் சரியாக இருந்தது. சந்தானம் சார், நேற்று என்ன நடந்தது? ரவி வந்திருந்தானமே என்று கேட்டாள். சந்தானம் பால் பாட்டில்களை வைத்துவிட்டு திரும்பி வரும்போது, ஆமாம், என்னிடமும் ரவி சொன்னான். எங்கள் சீதாவை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் ரவியை கேட்டுக்கொண்டோமா? அவராக வழியே வந்து ஆசை காட்டிவிட்டு இப்போது முடியாது என்றால் அக்காவின் மனசு எப்படி இருக்கும்? எல்லாவற்றிற்கு காரணம் இழுத்த சந்தானம் தனது அறையினுள் நுழைந்தான். ஏன் நிறுத்துகிறீர்கள்? சொல்லுங்கள். உன் ராஜாதான் பேங்கில் இருந்து 1,30,000 களவாடி இருக்கிறான். அதை தவிர கோதண்டராமன் இரும்பு பெட்டியிலிருந்து பணம் வேறு. அது எத்தனையோ இன்னும் தெரியவில்லை. அதுக்காக ரவியிடம் இப்போது பணம் இல்லை. எதை ஆதாரமாக வைத்துக்கொண்டு சீதா அவனுடன் சந்தோஷமாக வாழ்வாள்? அதை அக்கா தானே தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். ஜானா என்று அவளை கடுமையாக பார்த்த சந்தானம், ரவிக்கு சீதா கஷ்டப்படணும் என்கிற ஆசை இல்லை என்றான். ராஜா மாட்டிக்கொண்டால் அது மட்டும் எப்படி போதும்? போன பணத்தில் பாதியாவது தேர வேண்டுமே. அப்படி தேறினால் ரவி கண்டிப்பாக சீதாவை கைவிட மாட்டான். அதுவரையில் அக்கா காத்து கொண்டிருக்க வேண்டுமா? ராஜா எவ்வளவு காலம் மறைவாக இருக்கிறாரோ, எப்போது அவரை கண்டுபிடிப்பார்களோ? அப்படியே கண்டுபிடித்தாலும் அவரிடம் எவ்வளவு பணம் மிஞ்சி இருக்கிறதோ? இதையெல்லாம் உத்தேசித்தான் வேறு இடத்தில் வரன் பார்க்கட்டும் என்று ரவியை வந்து சொன்னான். இன்னைக்கு முடியுமானால் ராஜாவை பிடிச்சு கொடு. நாளைக்கே சீதா கழுத்திலே தாலி கட்ட சொல்கிறேன். நிச்சயமாகவா? சத்தியமாக. அடுத்த கணம் ஜானா மனம் தளர்ந்தாள். எனக்கு எப்படி தெரியும் ராஜா எங்கே இருக்காருன்னு? அவருடைய தாயாருக்கு கூட தெரியாது. அப்போ சீதா ரவியை மறந்து விடட்டும். உன் அக்காவுக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லை போலிருக்கிறது. ஜானாவுக்கு கோபம் வந்தது. எப்படியும் இந்த கல்யாணம் நடக்கணும். வீராப்பாக பேசிவிட்டால் நடந்து விடுமா? ராஜா உன் மீது உசிரை வச்சிருக்கிறான்னு தெரிகிறது. ஒரு வேளை உனக்காக அவன் வந்து போகலாம் இல்லையா? 2 மாதமாக வராதவர் வருவார்னு எப்படி எதிர்பார்க்கிறதாம்? அப்படியே வந்தாலும் பெண்ணாக பிறந்த நான் என்ன செய்ய முடியும்? அவள் பேச்சை முடிக்கவும் பாகரதி காப்பியுடன் அங்கே வந்தாள். சந்தானம், இனிமேல் இந்த வீட்டில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கல்யாணம் என்ற வார்த்தையே என் காதில் விழப்படாது. என் பெண்கள் மூலம் அப்படியே நின்று நாசமாக போகட்டும். என் அண்ணா பிள்ளை ரவி இன்னமே என் சீதா கன்னி பெண்ணாகவே ஒழிஞ்சு போகட்டும். ஏன் மாமி அழுத்து கொள்கிறீர்கள்? ரவிதான் தன் கஷ்டத்தை சொன்னானே. சுத்தியே விழுந்து நிற்கிறவன் மனசு நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். அந்த பெண் அகிலா தன் பங்கில் பாதியை தரேன்னு சொல்கிறா. ஏன் அண்ணாவுக்காக முழு பங்கையே கூட விட்டு கொடுக்க அவள் தயார்தான். ஆனால் அப்படியெல்லாம் பணம் பெறணும்னு ரவிக்கு ஆசை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொத்து வேண்டாம்னு சொன்னதற்கு உங்கள் 50,000 அவனே எடுத்துக்கொள்ளலாமே. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? பாகிரதி அம்மாளின் 3 பெண்களின் கல்யாணமும் இந்த பணத்திலே தான் நடக்கணும். அதில் நான் கை வைக்கப்படாது என்கிறான். அவனை விட ஒரு சுத்தியான பிள்ளையை நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது மாமி. பாகிரதி, நான் இப்போ ரவியை ஒரு குற்றமும் சொல்லவில்லையே. நீ அவனுக்காக பறிஞ்சு பேசுகிறதை பார்த்தால் நான் ஏதோ அவனை பழிச்சு விட்ட மாதிரின்னு தோணும் என்றாள். காப்பியை குடித்த சந்தானம், நீங்கள் எல்லோரும் இப்போதைக்கு எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சீதா மனசு உடைஞ்சு போயிருக்கும், வாஸ்தவம்தான். ஆனால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அழுத்து கொள்றதும் ஜானா குதிக்கிறதும் சரியில்லை. 7-8 நாட்களாக ரவி என்ன செய்வது என்று தெரியாமல் அலைப்பாய்கிறான். நானும் அகிலாவும் போலீஸ்லே பெரிய பெரிய அதிகாரிகளை எல்லாம் கண்டு பேசியாகிவிட்டது. ஆனால் அவர்கள் விரிக்கிற வலையிலே ராஜா இன்னும் விழலையே என்றான். அந்த ராஜாவை நினைச்சாலே எனக்கு பற்றி கொண்டு வருகிறது.
வெட்டி போடலாமான்னு தோன்றது என்று கருவினாள் பாக்கியவதி. கோபித்து கொண்டால் ஒன்றும் நடக்காது. ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் ராஜா சிக்கிவிடுவான். எத்தனை சீக்கிரம் அவன் மாட்டிக்கொள்கிறானோ அத்தனைக்கும் ரவிக்கு நல்லது. நிறைய பணம் திருடனை யாருமே அதை முதலில் அழித்து விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவு செய்வார்கள். சந்தேகம் எழாமல் இருக்க பாகிருதி ஒருவாறு தன்னைத்தானே அடக்கி கொண்டாள். அருகே நிற்கும் ஜானாவை பார்த்தபோது திடீரென்று அவளுக்கு மீண்டும் கோபம் வந்தது. இந்த லங்கினி அந்த கேப் மாதிரியே தான் கல்யாணம் பண்ணி கொள்ளணும்னு திட்டம் போட்டாள். கல்யாணம் ஆகியிருந்தால் இப்போ இவ எப்படி இருப்பாள்? ஓடி இருக்க மாட்டார். நானே திருடி இருந்த பணத்தை மீட்டு கொடுத்திருப்பேன் என்றாள் ஜானா, ஆத்திரமும் அழுகையும் கலக்க. சரி சரி, இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்கணுமே தவிர பழங்கதைகளை பேசி பிரயோஜனமில்லை. பாகிருதி காலி டம்ளருடன் சென்ற பிறகு ஜானா தாழ்ந்த குரலில், ரவி அக்காவை கல்யாணம் செய்து கொள்வான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அது ராஜாவை பொறுத்திருக்கிறது என்ற சந்தானம், என் அக்காவின் கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன்னு முன்னே ஒரு நாள் சவால் விட்டாயே, இப்போ அதுக்கு சான்ஸ் வந்திருக்கு, நடத்தி வைப்பார்ப்போம் என்றான். அவன் குரலில் பொதிந்திருந்த ஏளனத்தை தாங்க முடியாமல் ஆத்திரமடைந்த ஜானா, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாதே என்று கத்தினாள். நான் உன்னை நம்ப மாட்டேன் ஜானா. என்ன? உன்னோடு இன்பமாக வாழத்தான் அவன் இவ்வளோ பெரிய தொகையை களவாடி இருக்கிறான். முதலாக உன்னை சந்தித்தானே, சைக்கிள் ஆக்சிடெண்ட் நடந்தது அன்னைக்கு, அப்போதே அவன் உன்னை கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானம் செய்தாச்சு. நீங்கள் தான் அவர் மனசை குழந்தை பார்த்தீர்களாக்கும். ஒவ்வொன்றையும் சரியாக கவனித்து பாரு, உனக்கே புரியும். சில்லறையாக போய் கணக்கு எழுதி திருடியவன் ஆக்சிடெண்ட் ஆன அன்னைக்கு ராத்திரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்ச போது இரும்பு பெட்டியை திறந்து பணம் எடுத்திருக்கிறான். இதை அவன் கூட்டாளி ஸ்ரீமாச்சும் சொல்லி ஆகிவிட்டது. மறுநாள் காலையில் கோதண்டராமனின் பிணம் கிடைக்கிற போது பேங்க் திறந்ததும் திறக்காததுமாய் 130,000 வாங்கியிருக்கிறான். இதை பேங்க் ஏஜென்ட்டே சொல்லியாச்சு. அப்புறம் அவன் நெஞ்சு தைரியத்தோடு ஒரு மாதம் காலம் உன்னோடு பழகியிருக்கிறான். 2 நாளைக்கு ஒரு தடவை போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து உன்னை சந்தித்திருக்கிறான். இதை போஸ்ட் மாஸ்டர் சிதம்பரமே சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்போதெல்லாம் ஒரு பெரிய மோசடிக்காரனுடன் பழகி கொண்டிருப்பதாக உனக்கு தெரியவில்லை. தெரிய நியாயமும் இல்லை. அவனுடைய அம்மா வந்து போனப்புறம் உங்கள் கல்யாணம் நிச்சயமாகிவிடும் என்று ஒரு நிலை உண்டான பிறகுதான் அவன் தலைமறைவாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. செக்கு விஷயத்தை ரவி பேச்சோடு பேச்சாக கேட்டிருக்கிறான். இனிமேல் என்றைக்கு வேண்டுமானாலும் கண்டுபிடித்து விடுவார்கள் என்ற உதறல் உண்டாகிவிட்டது அவனுக்கு. ஊரை விட்டே ஓடியிருக்கிறான். ஆனால் அவன் எங்கே இருந்தாலும் உனக்கு ஒரு தகவலாவது அனுப்பாமல் இருக்க மாட்டான். இத்தனை நேரமும் மௌனமாய் சந்தானம் கூறியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜானா அழுது கொண்டே, சத்தியமாக ஒரு தகவலும் அவர் எனக்கு அனுப்பவில்லை. அனுப்பியிருந்தால் அக்காவின் கல்யாணத்தை உத்தேசித்து நான் அதை பகிரப்படுத்தி இருப்பேன் என்றாள். அக்காவுக்காக அவனை நீ காட்டி கொடுத்து விடுவாய் என்று நான் நம்பவில்லை. ராஜாவிடம் நான் என் மனசை பறி கொடுத்திருக்கலாம். இத்தனையெல்லாம் அவர் செய்ததற்கு நான் அவர் மீது வெறுப்பு அடையாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் என் அக்காவின் வாழ்வு மற்ற எல்லாவற்றையும் விட உசித்து என்கிறதே நான் சொல்லி நீங்கள் நம்பாமல் போனால் எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அவளுடைய விமலுக்கிடையே சந்தானம் கூறினான். ரவி சீதாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறானோ இல்லையோ அது வேற விஷயம். நீ ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தப்பியிருக்கிறாயே, அதுதான் நீ இப்போ உன் வாழ்க்கையிலே பெரிய அதிர்ஷ்டம். கடவுள்தான் உன்னை மாபெரும் இக்கட்டிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். தெரிந்ததா? இதற்கு ஜானா யாதொரு பதிலும் சொல்லவில்லை.